அன்பான இறைமக்களே, நேற்றைய தினத்துல ஆசரிப்பு கூடாரம் கட்டி அதில் ஆண்டவருடைய மகிமை வந்து இறங்கியதை பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 25ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி லேவியர் அதிகாரம் 2 முதல் 4 வரை. முதலாவது, உணவு படையலை பலியாக செலுத்துவது. இது இரத்தமில்லாத பலி. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை நன்றியினாலும் அர்ப்பணிப்பினாலும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பது. அந்த உணவு படையலில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டும், எதை சேர்க்க கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறியிருக்கிறார். ஒரு பகுதி தேவனுக்கு பலியாக எரிக்கப்படும், மீதி ஆசாரியர்களுக்கு சொந்தமாகும். இதிலிருந்து ஆண்டவர் நம்மிடமிருந்து அன்றாட உழைப்பையும் வாழ்வையும் அர்ப்பணிக்க கூறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஜெபமும் தூய்மையும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அதன் பிறகு நல்லுறவு பலி. தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல உறவை வெளிப்படுத்தும் பலி இது. இது நன்றி, மகிழ்ச்சி, ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குகிறது. இதில் குறையில்லாத காளை, செம்மறியாடு இவற்றை பலியாக கொடுப்பர். கொழுப்பு பகுதி தேவனுக்கு, மார்பு, தோல் ஆசாரியருக்கு சொந்தம். மீதி பலியிடுபவர் உண்கிறார். இதிலிருந்து இரத்தம் மற்றும் கொழுப்பை நாம் உண்ணக்கூடாது. ஏனென்றால் உயிர் இரத்தத்தில் உள்ளது. அது ஆண்டவருக்கே சொந்தம். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே நன்மையான நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் இந்த நல்லுறவு பலி. சமாதானமுள்ள இடத்தில் ஆனந்தமும் ஒற்றுமையும் இருக்கும். அதன் பிறகு பாவம் போக்கும் பலி. ஒருவர் அறியாமல் செய்த பாவத்திற்காக தேவனுடன் உள்ள உறவை முறிக்க முடியாது. அதனால் விலங்குகளை பலியாக செலுத்தி தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக் கொள்வார். அந்த விலங்கின் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்படுகிறது. அதனால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் சிறியது என்று எதுவும் இல்லை. அறியாமல் செய்த பாவமும் தேவனை பாதிக்கிறது. இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் இறுதி பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த விலங்குகளின் பலிகளை எல்லாம் நிறுத்திவிட்டார். இன்றைய வாசகங்களிலிருந்து உணவு படையலின் பலி அன்றாட வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. நல்லுறவு பலி தேவனோடு நம்முடைய உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கூறுகிறது. பாவம் போக்கும் பலி நம்முடைய பாவத்திற்கு நாம் மன்னிப்பு தேடி தூய்மையாக வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவை அனைத்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் முழுமை பெறுகின்றன. லேவியர் அதிகாரம் 2. தானிய படையல்கள். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சையாக அடுப்பிலே சுட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாய் இருக்கட்டும். உனது நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டு துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஒரு உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையலிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பும் பலிகளில் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது. புளிக்காரம், தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற்பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் இவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது. நேர்ச்சையான எந்த உணவு படையலும் உப்பிடப்பட வேண்டும். உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறையவிடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக.
முதற் பலன்களின் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஒரு உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலுமிருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி. லேவியர் அதிகாரம் 3. நல்லுறவு காணிக்கைகள். ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு பலியாயிருந்தால் அது அவரது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்தப்படும். காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார். நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் அதனை கொல்ல வேண்டும். அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டும். அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வும் ஆகும். ஆரோனின் புதல்வர் அதை பலிபீடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிபலியோடு எரிப்பர். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சையாக நல்லுறவு பலியை தம் ஆட்டு மந்தையிலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும். ஒருவர் நேர்ச்சையாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து நேர்ச்சையின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெட்டி எடுத்த கொழுப்பு வாலும் குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள ஜவ்வும் ஆகும். இவற்றை குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நெருப்பு பலி உணவாகும். நேர்ச்சையாக ஒருவர் வெள்ளாட்டுக்கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கையை வைத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொள்வார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறுநீரகங்களோடு கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வும் ஆகும். குருக்கள் பலிபீடத்தின் மேல் அவற்றை எரிப்பர். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி உணவாகும். கொழுப்பு முழுவதும் ஆண்டவருக்குரியது. கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் உறைவிடம் எங்கும் தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும். லேவியர் அதிகாரம் 4. அறியாமல் செய்த பாவங்களுக்கான காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது, ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது. அருள் பொழிவு பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காளையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக. சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதை கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை கொள்வார். அருள் பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தன் விரலை தோய்த்து தூயகத்தின் தொங்கு திரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் 7 முறை தெளிப்பாராக. குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண தூப பீட கொம்புகளில் பூசுவார். காளையின் எஞ்சிய இரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி அடித்தளத்தில் ஊற்றுவார். பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும் குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பையும் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார். மேலும் இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பு சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேலுள்ள ஜவ்வு ஆகியவற்றை நல்லுறவு பலி காளையிலிருந்து
எடுப்பது போல் எடுத்து குரு அவற்றை எரிபலி பீடத்தின் மேல் எரிப்பார். காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காலை முழுவதையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்தில் கொண்டு போய் விறகு கட்டைகளிட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும். சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டெரிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாயிருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும்போது ஓர் இளம் காளையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமேல் வைப்பார்கள். ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும். அருள் பொழிவு பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார். குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு திரைக்கு முன்பாக தெளிப்பார். சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீட கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிபீடத்தில் எரிப்பார். பாவம் போக்கும் பலி காளைக்கு செய்தது போல இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவர். முன்னைய காளையை எரித்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டெரிப்பாராக. இது சபையாருக்கான பாவம் போக்கும் பலி. தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான். அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரிபலி பொருள் வெட்டப்படும் இடத்தில் ஆண்டவருக்கு முன் அந்த கிடாயை பலி கொடுப்பான். இது பாவம் போக்கும் பலி. குரு பாவம் போக்கும் பலி இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்கு செய்வது போல பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார். குரு அவனுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவன் மன்னிப்பு பெறுவான். பொதுமக்களின் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை பலியாக கொண்டு வருவார். பாவம் போக்கும் பலியின் தலைமேல் தம் கையை வைத்து எரிபலியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார். குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பை போன்று எடுத்து பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார். பாவ கழுவாய் பலியாக அவர் ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அந்த பாவம் போக்கும் பலி பொருளின் தலைமீது தம் கையை வைத்து எரிபலியை அடிக்க வேண்டும். அதே இடத்தில் இப்பாவம் போக்கும் பலியை அடிக்க வேண்டும். குரு அந்த பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார். அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிகிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலி பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார். இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் பாவ மன்னிப்பு பெறுவார். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் தெய்வமே, உமது சந்நிதியில் எங்களை அழைத்து உம்மோடு உறவுகளை செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்றாட உழைப்பையும் எங்கள் வாழ்க்கையையும் முழு இதயத்தோடு உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் செயல்கள் ஜபமாய் உமது திருமுன் வரட்டும். ஆண்டவரே, சமாதான பலி போல உம்மோடும் பிறரோடும் எப்பொழுதும் சமாதானத்துடன் நடக்க எங்கள் இதயங்களை மென்மையாகவும் பிறரோடு மனக்கசப்பு உள்ள இடத்தில் அவர்களோடு மன்னிப்பு கேட்டு ஒற்றுமையும் அன்பும் வளர செய்யும்.
ஆண்டவரே, பாவம் போக்கும் பலியின் அர்த்தத்தை எங்கள் வாழ்க்கையில் உணர செய்யும். அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த பாவங்களை உமது இரக்கத்தால் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக உம்மையே முழுமையாக பலியாக ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அன்பான இறை மக்களே, 26வது நாளுக்கான வீடியோ போடப்படும். அதையும் பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். நன்றி.